எவ்வளவுதான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே கைக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை இருந்தும் ஒரு நிமிஷத்தில், ஒரு வருஷத்தில், ஒரு மாதங்களில், ஒரு சில நிமிடங்களில் இந்த உடம்பை விட்டு உயிர் போகத்தான் போகுது. என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம நல்லது செஞ்சாலும் எல்லாருமே கூட்டி வச்சு நம்ம நல்லவேன்னு பேர் வாங்கினாலும் ஒரு கணத்தில், ஒரு நிமிஷத்தில் அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக நம்மளை விட்டு போகத்தான் போகுது. எது நிரந்தரம் அப்படின்னு நீ கேட்ப. எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே போகத்தான் போகுது. ஆடி உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து உடனே வாங்காமல் எல்லாத்தையுமே குமிச்சு வச்ச பொருள் மட்டும் பூமியில் இருக்குது. ஆனால் பாதுகாக்க அந்த மனுஷன் மட்டும்தான் இல்லாமல் போயிடுவான். எதுவுமே இயக்கமும் இல்லை, ஒரு நல்லதும் இல்லை, ஒரு கெட்டதும் இல்லை, எல்லாமே இல்லை. அவன் மட்டும் ஏன் சந்தோஷமாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கானா? அவனுக்கு ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பிறப்புண்டு இறப்புண்டு, எல்லாமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே நிலையும் இல்லை, எல்லாமே சமமானதும் இல்லை. புரிஞ்சுக்க நண்பா.